வந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொடுங்கள், கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசுவினுடைய மலை பிரசங்கத்தில் அவருடைய போதனைகளில் ஒரு சிறந்த போதனை என்று சொன்னால், இந்த உலகம் கொடுக்கிறவர்களை எதிர்பார்க்கிறது. அதில் கொடுத்தால் இந்த உலகத்தில் ஒரு நிறைவு வரும். அந்த தேவையோடு இருக்கிற அந்த சூழ்நிலையில் எதையெல்லாம் நாம் கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக கடவுள் தம்முடைய குமாரனையே நமக்கு தந்து அவர் வழியாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு, அவருடைய போதனைகளை கொண்டும், அவருடைய தியாகத்தை கொண்டும் அந்த கொடுப்பதின் மேன்மையை நமக்கு விளக்கி தந்திருக்கிறார். அதனால் யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அந்த கொடுப்பதினுடைய ஒரு சிறந்த ஒரு மேன்மை என்று நம்ம காண்போம் என்று சொன்னால், அந்த வசனத்தின் வழியாக நமக்கு எல்லாமே விளங்கிவிடும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவதற்காக. அப்போ இந்த உலகத்தினுடைய மக்கள், உலக மக்கள், அதனால தான் அந்த வசனம் வந்து தொடக்கத்தில் குமாரனை விசுவாசிக்கிறவன் என்று தொடங்கினாலும் முடியும் போது உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ளாக வர வேண்டும். முடிவில்லா வாழ்வு, நிறைவாழ்வு, நீடு வாழ்வு என்று சொல்லப்படுகிற நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக அவரை நம்பினவங்க கெட்டு போயிடக்கூடாது. அவர் நமக்கு விசுவாசத்தின் வழியாக மீட்பு என்கிற அந்த அடிப்படையை நமக்கு எடுத்து சொல்லுகிற இந்த வார்த்தை. ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமான ஒரு நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு தந்தரப்பட்டிருக்கிறார். கிவன். கடவுள் உலகத்துக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே பெரிய கிஃப்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளே தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்தது தான். ஆனால் தியாகத்திலே பெரிய தியாகம். அதனால தான் அவர் தியாகத்தின் தலைவர், தியாகராஜன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் தியாகத்தின் தலைவராக, தியாகத்தினுடைய மணிமுடியாக விளங்கி கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்த ஆண்டவராகிய இயேசுவை அப்போ கடவுள் தந்தார் என்கிற அந்த அடிப்படையில் நம்ம உணரும்போது நமக்கு ஒரு காரியம் புலப்படும். கொடுப்பதில் இதைவிட மிகுந்த அளவில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஆண்டவராகிய இயேசுவே சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பது என்று சொல்லி அவர் போதிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, சகோதர சிநேகத்தையும் நண்பர்களுக்காக ஒருவராக வாழ்வதை பற்றி தான ஒரு அடிப்படை. இந்த உலகத்தில் வன்முறைகளற்ற ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது அன்பினால் இந்த உலகம் வழிநடத்தப்பட வேண்டும். அந்த சகோதர சிநேகத்திற்கு, அந்த அன்பிற்கு அடிப்படையாக இருப்பது என்பது எங்கே தொடங்கி இருக்கிறது என்றால், கடவுளுடைய தியாகத்திலே தொடங்கினது. கடவுளுடைய தியாகத்தை தான் கொடுப்பது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால், கடவுள் கொடுத்த அந்த கொடைகளிலே, அந்த கிஃப்டில், அந்த கொடையிலே பெரிய கொடை எது அப்படின்னா, தன்னுடைய குமாரனையே நமக்காக பலியாக்கினார், தியாகமாக்கினார். எதற்காக தியாகமாக்கினார் என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் என்ன செய்யணும், அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார்.
அதைத்தான் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மத்தேயு 18:11 வாசிங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவர் யார் அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது, அவர் கெட்டு போனதை அவர் ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி காண்கிறோம். அவர் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அவருக்கு என்ன பேர் அப்படின்னா மனுஷகுமாரன். இந்த வார்த்தைங்க வந்து தேவகுமாரன் இருக்கும், மனுஷகுமாரன் இருக்கும். ஏன் மனுஷகுமாரன் அப்படின்னு இருக்குன்னா, கடவுள் வந்து கடவுளாக சரீரத்தில் பார்க்க முடியாதவராக, காணக்கூடாதவராக இருக்கும்போது அவர் மனிதனாக வந்ததுனால அவர் மனிதகுமாரனாக, ஒரு சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய பொருள் அது அப்படியே மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் 100% தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் இணைத்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுவதனுடைய காரணம், கடவுள் மனிதனாக வந்தாருங்கிற செய்தி தான் இந்த உலகத்துக்குரிய செய்தியிலே பெரிய செய்தி. ஆனால் அந்த செய்தி ஏன் பெரிதான செய்தியாக மாறுகிறது என்று சொன்னால், மனிதர்கள் ஈடேற்றம் அடைவதற்காக, பாவ மன்னிப்பு பெறுவதற்காக, நித்திய ஜீவனுக்குள்ளாக நுழைவதற்கு தகுதி பெறுவதற்காக, அப்போ கடவுள் படைத்ததான இந்த பூமியிலும் அவர் வாழ்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்திலும் இடம்பெறுவதற்கான தகுதி படைக்கும்படியான ஒரு வழியை அவர் உருவாக்குகிறார். அதில் கெட்டு போனவங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்கு, கெட்டு போனதை வந்து மறுபடியும் யூஸ் ஆகுமா? கெட்டு போனதை தூக்கி தானே போடுவாங்க. ஆனால் கெட்டு போனதையே மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா, அதை மறுபடியும் வந்து திருப்பி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வர்றாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தொண்டு நிறுவனத்துக்கு ரிவைவ் இந்தியான்னு பேர். இந்த ரிவைவ் என்கிற வார்த்தையுடைய பொருள் என்னென்னா, மறுபடியும் மீட்டெடுத்தல். அதனால் திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது. அது ரிவைவல் என்று சொல்லுவாங்க. அது எழுப்புதல் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ மறுபடியும் பழைய நிலைக்கு திருப்புவது. அப்புறம் நம்ம பழைய நிலைக்கு திரும்புவது. இன்றைக்கி நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பழைய நிலைக்கு எப்படி திரும்புறது அப்படின்னு. ஆனால் பழைய நிலைமைக்கு திரும்புறதுன்னு சொன்னால், அப்போ அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தவன் திரும்பி அம்மா வயிற்றுக்கு போக முடியுமா? நிக்கோதேமு கேட்குறான், எப்படி மறுபடியும் பிறக்கிறது? அப்போ மறுபடியும் பிறவாவிட்டால் ஒருவனும் கடவுளுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அப்போ மறுபடியும் பிறப்பது, ஒரு மனிதன் வந்து கடவுள் வந்து நமக்காக கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கிற அந்த புது பிறப்பை பெறுவதற்காக, நாம் தகுதி பெறுவதற்காக. அப்போ பழைய நிலைமைக்கு திரும்புவதுன்னு சொன்னால், பாவம் இல்லாத நிலையை நாம் அடைய வேண்டும். ஆனால் கடவுளுடைய படைப்பில் நம்மிடத்தில் பாவம் இல்லாமல் இருந்தது. அப்போ நம்ம மறுபடியும் வந்து பாவம் இல்லாத அந்த நிலைக்கு திருப்பப்பட வேண்டும். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் விடுதலை, அதுக்கு பேர் தான் ஆன்மீக விடுதலை என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் கடவுளுடைய படைப்பிலேயே, கடவுளுடைய அவர் தியாகத்திலேயே பெரிய தியாகமாக அவருடைய படைப்புகள் எல்லாம் அவர் படைக்கும் போது எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு திருப்பப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஒருவருக்கு கெட்டுப்போது அவருக்கு சித்தமில்லை. ஆனால் அவரால் படைக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் கெட்டு போகிறது அவருக்கு பிரியம் தானா? இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் மறுபடியும் என்ன செய்யணும்? பழைய நிலைமைக்கு திரும்பணும். அப்புறம் அதுக்காகத்தான் மனுஷகுமாரனாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது தான் இந்த உலகத்துக்குரிய பெரிய செய்தி. ஆனால் அதில் பெரிய காரியம் என்னென்னா, அவருடைய தியாகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? யாருக்காக ஒருத்தர் வந்து மரிப்பானா? நீங்கள் ரோமரில் படிக்கும்போது நம்ம அடிக்கடி படித்தாலும் அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ரோமர் 5:8 வாசிச்சிங்கன்னு சொன்னால், பாவிகளை நாம் பாவிகளாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
அடுத்து வாசிங்கன்னா நல்லவனுக்காக ஒருத்தன் ஒரு வேளை சாவலாங்க. ஏன்னா அவங்க ஜாமீன் போய் நிற்பாங்க. ஆமாம், கெட்டவனுக்காக ஒருத்தன் ஜாமீன் நிற்க முடியுமா? கெட்டவனுக்காக ஜாமீன் நிற்க முடியுமா? நிற்க மாட்டாங்க. ஆனால் நல்லவனுக்காக நிற்பாங்க. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போது அவர் நமக்காக தன்னை பலியாக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வி வருது. அதனால் அவருடைய பிள்ளைகளுடைய படைப்புகளாக இருக்கிற நாம் வேறொரு சாயலில் தேவதூதர் சாயல் இருந்தோம்னா, தேவதூதர்களுக்காக கடவுள் வந்து மன்னிக்கவே இல்லை. தேவதூதர்களோடு அநேகர் கெட்டு போயிருக்கிறாங்க. தேவதூதர் கெட்டு போனவன் தான். அந்த தேவதூதனுக்கு மறுபடியும் ஒரு மீட்பு என்பது தேவதூதனுக்கு இல்லை. ஏன்னா தேவதூதன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்படலை. மனிதர்களாகிய நாம் தான் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தான் அந்த மீட்பு என்கிற அந்த விடுதலை, அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அதில் மறுபிறப்பு என்பது நமக்கு தான் சாத்தியம், நமக்கு தான் வாய்ப்பு, நமக்கு சாத்தியமும். ஆனால் அது மற்றவங்களுக்கு கிடையாது, அதாவது தேவதூதர்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை குறித்து நமக்கு படிக்கும் பொழுது, இது இவ்வளோ பெரிய ஒரு அன்பை நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வீடேற்றத்துக்காக, மீட்புக்காக அவன் வேறு ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற நிலை சொல்லிகிட்டே போனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறதே இல்லை. ஆனால் இந்த உலகத்தினால் வருகிறதான எல்லாமே பாவத்துக்குரியதாக இருக்கிறதுனால கடவுள் வந்து இவனை படைச்சதுக்கு தானே செத்தாதான் இவனை வந்து கொண்டு வர முடியும்னா அவர் தன்னையே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி இந்த ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கடவுளுடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்யுதுன்னா நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்வதற்கு முதலாவது கடவுளுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ கொடுப்பது என்பது எப்படி கொடுக்கறது? ஆனால் கடவுள் எப்படி கொடுத்தாரு? நம்மகிட்ட தகுதியை பார்த்து கொடுத்தாரா? அப்போ பவுல் பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய தகுதியை பார்த்தா நம்மகிட்ட ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் தகுதி இல்லாத நமக்கு அவர் பாராட்டின அந்த அன்புக்கு தான் கிருபை என்று பொருள், பெயர். அப்போ அது கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டப்படுகிற கடவுளுடைய அன்புக்கு பெயர் கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தகுதியற்றுள்ள நமக்கு அவருடைய இரக்கத்தின் வழியை தான் அது கொடுக்கும். அப்போ கொடுப்பது என்பது அவருடைய இரக்கத்தினால் கொடுக்கப்பட்டுறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி நம்ம என்ன பண்ணுறாருன்னா, கொடுக்கறத எதிலிருந்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால், கடவுளுடைய தியாகத்திலிருந்து. அவர் நமக்கு செய்த அந்த உண்மையை, நன்மையை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, இன்றைக்கு அந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்வது கஷ்டமாக தெரியலாம். ஆனால் அடிப்படையில் நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பினுடைய அந்த மேன்மையை நாம் அறியாது இருக்கும்போது, உணராது இருக்கும்போது தெரியாது இது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு. நமக்கு உணராமல் இருக்கிறபோது தெரியாது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை நம்ம சற்று புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அந்த அடிப்படை நமக்கு தெரியும் பொழுது நமக்கு விளங்கும். ஒரு வசனத்தோடு வாசிக்கலாம். பிரசங்கி 3:12 வாசிங்க. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, மகிழ்ச்சியாக இருந்து நன்மை செய்ய வேண்டும். அப்போ உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பதே எதுக்குன்னா நன்மை செய்வதற்கு. அந்த நன்மை என்பது எங்கே இருக்குன்னா கொடுக்கறதுல இருக்குது. இதை லூக்காவில் நம்ம படிக்கும்போது கடவுள் எப்படி கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மகன் அப்பத்தை கேட்டால் அப்பா கல்லை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பாரா? அப்படி சொல்லி கேட்குறாரு. ஆனால் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் என்ன கொடுப்பாரா? பரிசுத்த ஆவியை கொடுப்பாருன்னு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொடுக்கறதுலையே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு சிறப்பானதை, உயர்வானதை வேறு யாரும் கொடுக்க முடியாததை கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மிடத்துலேருந்து கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான். அப்போ கடவுள் மனுஷனாக வந்தது கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ஒவ்வொன்றா கொடுத்து அவருக்கு இப்போ அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றா கொடுக்கறத பற்றி பிரசங்கம் பண்ணிகிட்டே போகிறார். கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் கொடுக்கறதுக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா என்னையே நான் கொடுக்கறது தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்ன செய்தார்? அதுதான் நிறைவாக இருக்குன்னு சொல்லி தன்னையே கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் அதே தான். அவர் தான் முன்மாதிரியாக, அதாவது ரோல் மாடல்னு சொன்னால் அவர் தான் நமக்கு மாதிரி. ஆனால் அந்த அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் இயேசுவை பின் செல்லுகிற பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சீடர்கள் பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன நான் உங்களுக்காக கொடுத்துட்டு போகிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள், என்னை பின் சென்று உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையை கடவுள் பேரால் தியாகமாக்குவது என்கிற நிலை. அது ஒருவேளை நம்மளால் செய்ய முடியாத ஒரு நிலையில், ஆனால் நாம் படைக்கப்பட்டது எதுக்குன்னா நன்மை செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இந்த நன்மையை எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், நம்ம கொடுப்பதிலிருந்து தொடங்குகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதை கொடுக்கறது எப்படி நம்ம கொடுக்கறது? அப்போது நம்ம மகிழ்ச்சியாக இருந்து கொடுப்பது, முகம் கொணாமல் கொடுப்பது, கைமாறு கருதாமல் கொடுப்பது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டண்ட்டாக இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறது, இது ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கணும் அப்படி சொல்லி அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நம்ம செய்யும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறபடி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மை படைத்ததனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. ஆமென். அப்போ கடவுள் படைத்தது எதுக்கா? நாம் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும். அதனால் இந்த கடவுளுடைய நன்மை என்பது பரத்திலிருந்து வருகிறது. பரத்திலிருந்து வந்த அந்த நன்மை என்ன என்றால், அது கடவுள் மனிதனாக வந்தது. ஆனால் அந்த நன்மை என்பது எங்கே நிறைவு பெறுகிறது என்றால், தன்னையே பலியாக நமக்காக கொடுப்பது. ஆனால் அந்த ஆண்டவருடைய அந்த தியாகம், அந்த பலி நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆனால் நாம் கொடுக்க ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கொடுப்பது என்பது பல பரிணாமங்கள் எடுக்கிறது. எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் நம்ம செயல்படுகிறோம் அப்படின்ற அந்த வார்த்தைகளுடைய அடிப்படைகளை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப அற்புதமாக நம்ம கொடுக்கறத விட்டுறவே மாட்டோம். இது ஒரு பாக்கியம் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆகினால் அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் நினைக்கப்படும் போது நம்மை கடவுள் அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தோடு வாசிக்கலாம். சங்கீதம் 112 9ஆம் வசனத்தை வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றைக்கு நிற்கும், அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில், சங்கீதக்காரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது, வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுப்பது, அப்படிப்பட்டவனுடைய நீதி நிலைக்கிறது, அவருடைய கொம்பு உயர்த்தப்படுகிறது. இப்போ கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி, உங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன. வாரி கொடுக்கறது அப்படின்னு, வாரி கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? அளவு பார்க்காம கொடுக்கறது. ஆமாம், அளவு பார்க்காம. இந்த அளவு என்பது ஒரு ஒரு அளவுகோல் இருக்குதுன்னு பொருள். ஆனால் யாருக்கு செய்கிறோம் என்கிறது நமக்கு பொருள் இங்கே சொல்லப்படலை. மாறாக அநேகருக்கு கொடுக்கறதுனால அதுக்கு அளவே இல்லை. அவங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஆண்டவரே சொல்லும்போது, உங்களுடைய வலது கை கொடுக்கறது உங்களுடைய இடது கைக்கு தெரியாது இருக்க கடவுது அப்படின்னு சொன்னார். ஆமென், அல்லேலூயா. வலது கை இடது கைன்னு என்ன அர்த்தம்?
வலது கை இடது கை என்னென்னு அர்த்தம்? சோத்திரம். அது உங்களுக்கு பர்சனலாக சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆமென். இதை பற்றி நிறைய காரியங்கள் எல்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா சில வேளைகளில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இந்த கொடுப்புதல் உள்ள விஷயம் மட்டும்தான் பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அங்கே தான் வலது கை இடது கை இருந்தது, அங்கே தான் இருக்குது. தெரியாது எதுக்காக இது இல்லைன்னு சொல்லி தெரியாது. ஆனால் நான் சைவ சித்தாந்தம் இதெல்லாம் எல்லாத்தையும் பாணிச்சு இதெல்லாம் நிறைய புராணங்களில் நிறைய இது காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னால் ரொம்ப விந்தையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்கிறது? ஆனால் கடவுளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது இப்போ வீட்டுக்காரர் கிட்ட என்ன பதில் சொல்கிறது? இப்போ கொடுத்துட்டேனே, மனசில் யோசனை பண்ணாமல் சரி கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண எனக்கு புரியல, கொடுத்தாச்சு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? வச்சிருந்த அவசியத்துக்கு வச்சிருந்ததே கொடுத்துட்டேனே, புத்தி இல்லாமல் பண்ணிட்டேனே. அப்படி சில வேலையை நம்ம சிந்திச்சிருக்கிறோம், அப்படி சில வேலை நம்ம நடந்திருக்கோம். யாரும் விதிவிலக்கே கிடையாது. ஏன்னா கடவுள் அவருடைய மனதில் அவர்களுக்கு தந்திருக்கிறதான அந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ள வெளிப்படும் பொழுது அது என்ன ஆகிடும்? கடவுளுக்கு ஈடுபடுகிற பிள்ளைகளுக்கு அது வந்துடும். அவங்களால அதை வச்சிருக்க முடியாது. சில பேருக்கெல்லாம் கையில் காசு வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே டிஜிட்டலாக போயிடுச்சு. ஆனால் டிஜிட்டல் மணி ரொம்ப சேஃப். ஏன்னா அவங்க மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, நம்மளால எடுக்க முடியாது. என்ன சொல்கிறது? நம்மளால் அப்படித்தானே, ரொம்ப சேஃபாக இருக்கு. அதனால் ஈஸியாக என்ன சொல்லிட்டு போகலாம், கையிலே காசு இல்லையான்னு. இனிமேல் பிச்சைக்காரன்லாம் பாருங்க, கொஞ்ச நாளில் எல்லாம் வந்து என்ன பண்ணுவான், ஜிபேவோட உட்காந்துருப்பான். புரியுதா? இப்போவே நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் ஜிபேவோட உட்காந்துருக்குறாங்க. ஆமாம், ஏன்னா நம்ம கையில் காசு இல்லைன்னு சொல்லுவோம்ல, இந்த ஜிபே இருக்குது பொண்ணுங்கன்னு சொல்லுவோம். என்ன அதில் பிச்சைக்காரெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் ஜிபே போட்டு விட்ற வேண்டியது தான். அதில் ஜிபேயில் போடுங்க, சோத்திரம். அப்படி போயிட்டுருக்கு. ஆனால் வாரி இறைத்து ஏழைகளை கொடுத்து அப்படிப்பட்டவருடைய நீதி என்றைக்கு நிற்குதான். நான் வந்து ஒரு பொதுவான காரியங்களை சொல்கிறதுனால நீங்கள் மனசில் தவறாக நினைக்க வேண்டாம். நான் படித்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு இது போட்டிருந்தாங்க, அதில் கடந்த நாட்களில் மறுத்து போன ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் பேர் இப்படி சொல்லுவாங்களே, அவர் தான். அவர் வந்து சென்னைக்கு வந்து அவர் போகும்போது ஒரு டிராஃபிக்கில் ஒரு சின்ன பையன் போய் என்ன கேட்குறாருன்னா, பிச்சை கேட்குறார். அவர் கண்ணாடி இறக்கிட்டு, ஸ்கூலில் உனக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறாங்க, மற்ற ஸ்டேட்டில் இல்லை, பட் இந்த நம்முடைய ஸ்டேட்டில் நடக்குது, ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறாங்க, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டியவன், நீ எதுக்கு இங்கே வந்து இப்படி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் சொல்கிறான், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேன், மத்தியானம் சாப்பாடு அங்கே கிடச்சிது, நான் சாப்பிட்டு தான் இருந்தேன், ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில், எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்துடுச்சு, ஆனால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடையாது, அதனால் எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு இப்போ வேறு யாரும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் இப்போது சாப்பாடாவது அம்மாவுக்கு கொடுக்கணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் பிச்சை எடுத்துகிட்டு போய் தான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து நான் அம்மாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்ன உடனே அவருக்கு மனசு கேட்காம அவர் இறங்கி அவங்க அம்மாவுக்கு எங்கே இருக்காங்க கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கூட போய் அவங்க அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு உடனே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான செலவும் பண்ணி இந்த பையனுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அவனை வந்து ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு அவன் இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறான். அதனால் இந்த செய்தியை படித்து போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இப்போ மனித நேயம் என்பது, கடவுளுடைய அன்பு என்பது கொடுப்பதில் இருக்கிறது. ஆனால் வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தும் அவங்க என்ன ஆகல, ஏழைகளை போயிட்டாங்களா? இன்றைக்கி உலகம் வந்து பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக கடவுள் அவங்களை வைத்திருக்கிறார்.
ஆனால் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக கடவுள் வச்சிருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மால் நன்மையை செய்யக்கூடியவர்களுக்கு நீ செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:2 வாசிக்கும்போது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்படி படிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது மக்கதோனியா சபையாரை குறித்து சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய தலைமையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவர் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இவர் எல்லா ஊர்களுக்கும் போவார், எல்லா மக்கள் மத்தியிலையும் சபைகள் மத்தியிலும் ஊழியம் செய்வார். ஆனால் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாராலையும் போக முடியாது. ஆனால் இவருக்கு எல்லா ஊர் நாடெல்லாம் போய் எப்படி இருக்கிறாங்க இங்கேருந்து போனவங்க அப்படி சொல்லி எல்லாம் சிதறி போனவங்களெல்லாம் போய் பார்த்து அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணுறாங்கெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வராரு. இவங்க அங்கே தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, பசி பட்டினியோடு இருக்கிறாங்க. அப்போ நாம் நினச்சிட்டு இருக்கோம் தலைமையில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் தலைமையில் தான் இப்போ ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஆனால் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, மற்றவங்களோட பேசுகிறாரு. நாம் இப்படி விட்டுறக்கூடாது. எல்லாம் நமக்கு ஒரு காலத்தில் நமக்கு ஞானத்தை விதைத்தார்கள். நமக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுடைய சத்தியங்களை சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் நன்மைகளை பெற்றோம். அதனால் நம்முடைய கெட்ட வழியிலேருந்து நம்ம மனம் திரும்பணும். ஆனால் தவறான வழிகளிலேருந்து நம்ம மனம் திரும்பி நீங்கள் நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு வழிகாட்டி நம்மளை உட்கார வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் அவங்கள கவனிக்காமல் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து மொத்தமாக பண முடிப்பாக்கி அவங்களுக்கு நம்ம அனுப்பி கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படி சொல்லும்போது தான் இப்போ இந்த மக்கதோனிய சபையாரும் அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த ஏரியாவில் இருக்கிற அந்த அந்த சபைகளுக்கு சொல்லும் பொழுது அவங்கவுங்க கொடுக்குறாங்க. அவங்க சேர்த்து பணத்தை சேகரித்து கொடுக்குறாங்க. இப்படி சேகரித்து கொடுக்கும்போது தான் இந்த மக்கதோனிய சபையார் கொடுத்ததை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா, மற்றவங்கெல்லாம் ஒரு நிறைய பணக்காரங்க போட்டதையும் இயேசுநாதர் பார்த்துட்டு தான் இருந்தார். ஆனால் அங்கே ஒரு ஏழை விதவை தாய் தன்னுடைய வருமானத்தை எல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவள் போட்டது 2 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த உண்மையை அவர் இங்கே ஒப்பிட்டு பார்க்குறார். ஆனால் இந்த மக்கதோனிய சபையார் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, கொடிய உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது அவர்கள் உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த நேரத்தில் உதவாமல் நான் அப்புறம் உதவி பிரயோஜனம் இல்லை, எனக்கு இப்போது அவங்களுக்கு தேவை, அதனால் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க எல்லாரும் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கி கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரியார் அணை இருக்குது, உங்களுக்கு தெரியும். பெரியார் அணை இன்றைக்கு வரைக்கும் நல்ல கம்பீரமாக இருக்குது. இந்த பெரியார் டேம் என்று சொல்லப்படுகிற அந்த அணை லட்சக்கணக்கான ஏக்கரை தண்ணி பாயுது, தமிழ்நாட்டை வளமாக்குது. நிறைய பேர் பயிர் செய்து பல ஆண்டுகளாக மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அந்த டேம் கட்டின அந்த இன்ஜினியர் பேர் பென்னி குயிக். இந்த பென்னி குயிக்கை அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சிலை வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. என்னங்க நீங்கள், இவர் வெளிநாட்டுக்காரராச்சே, இவரை போய் இவ்வளோ கொண்டாடுறீங்களே, இவர் எதுக்கு நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு அங்கே போய் கேட்டால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவர் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், எந்த ஊர், எந்த நாடு, எந்த மொழி, எந்த ஜாதி அப்படின்னு பார்க்குறவங்க கடவுளுடைய பிள்ளைங்களே கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் தாண்டி மனித நேயத்தோடு என்ன செய்வாங்கன்னா மக்களுக்காக செயல்படுவாங்க. இவர் எப்படி செய்திருக்காருன்னா, ஆங்கிலேயருடைய காலத்திலேயே பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்ததான அந்த பிளான் ஏன் இப்படி இந்த தண்ணியை இப்படி திருப்பி இந்த இடத்துல அணை கட்டினா இது நிறைய பயிர் நிலங்கள் பயிராகும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு பணத்துக்கு ஆங்கிலேய அரசு அதுக்கு உடன்படலை. அதனால் அப்படியே டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால் ஒரு 40 வருஷம் ஆகுது. மறுபடியும் அந்த திட்டத்தை எடுக்கிறாங்க, மறுபடியும் டிலே ஆகுது.
இவர் காலத்தில் அந்த திட்டம் மறுபடியும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்ட உடனே ஒதுக்கின தொகை கொஞ்சம்தான். அதுக்கு இவர் இன்ஜினியரை போட்டாங்க, இவர் தான் கட்டி முடிக்கணும். ஆனால் என்ன பண்ணாருன்னா, அங்கே இங்கிலாந்துலேருந்து இவர் அனுப்பிட்டாங்க. இங்கே இவர் வந்தார், எல்லாத்தையும் பார்த்தார், எல்லாத்தையும் கணக்கெல்லாம் கொடுத்துட்டாரு. மறுபடியும் ரீப்ளான் கொடுத்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி காசு கொடுத்த உடனே அவங்க ஒரு பட்ஜெட்டில் கொடுத்த உடனே அந்த காசெல்லாம் வச்சு வேலையை ஆரம்பித்தார். அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு அடுத்த கவர்மெண்ட் என்ன, அதாவது அடுத்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காசு வேண்டாம், கொடுக்க முடியாது, நிறுத்திடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. இவர் வேலை நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, இது நிறுத்திட சொல்லிட்டாங்க இந்த திட்டத்தை. ஆனால் இந்த திட்டத்தை முழுசாக முடிக்கணும்னா இன்னும் நிறைய லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுது. ஆனால் என்ன செய்யணும்னு அவரும் யோசிக்கிறாரு. சரி, நேராக போய் ஊருக்கு போகிறாரு. அவருக்கு இருந்து நிலத்தெல்லாம் விற்றார், அவருக்கு இருந்த மாளிகை எல்லாத்தையும் விற்றார், அவர் சொத்து எல்லாத்தையும் விற்றார். அவருடைய நண்பர்கிட்டலாம் சொன்னார், இது மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டு, இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஏழைகளுக்கு அது உதவும். அரசாங்கம் பணம் கொடுக்கல, ஆனால் இதை கட்டி முடிக்கணும்னா எங்களுக்கு தெரியாது, அது யார்கிட்டயா வாங்கினா நீங்கள் பண்ணுறதான் பண்ணிங்க, எங்களால் பண்ண முடியாதுன்னு கைவிட்டாங்க. இதனால் எனக்கு அது ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணும், நன்மை செய்யணும்னா இது செஞ்சால் நல்லதுன்னா அப்படின்னு சொன்னோடனே எல்லார் நண்பர்களோடு சேர்ந்து தனக்கு இதெல்லாம் விற்று அந்த பணத்தை வைத்து அந்த டேமை கட்டி முடிச்சிட்டார். 156 அடி, 155 அடி தண்ணி நிறுத்தலாம். இப்போது அது ஸ்ட்ராங்காக இருக்குது. தொலை போட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றும் ஆடலை, அசையில், ஒரு ட்ராப் கூட வீணாகலை, ஜம்மு நின்றுங்குது. 1,65,000 ஏக்கருக்கு மேலே பயிராகிட்டு இருக்குது. அவ்வளோ மக்களுக்கு இது உணவளித்து கொண்டே இருக்கிறது. இந்த தியாகத்தை ஒரு தனி மனிதனாக அரசு கொடுத்த நிதி போராமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையில் இது தன்னுடைய பங்களிப்பை எப்படியாவது செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த மனிதன் எடுத்த முயற்சி தான் இன்றைக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் இன்ற கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இந்த பென்னி குக்கி என்ன பண்ணார்னா, இது கொடுப்பது, இது மக்களுக்கு கொடுக்கறது, நான் கடவுளுக்கு கொடுக்குறேன். ஆனால் இந்த மக்கள் வழியாக கடவுளுக்கு தான் அது போய் சேரும். ஆனால் கடவுளுக்கு நான் கொடுக்குறது என்பது இந்த மக்களுக்கு கொடுக்கறது தான். ஆனால் மக்கள் சேவையே அது மகேசனுக்கு என்று சொல்லி கடவுளுக்கு செய்வது என்கிற அந்த அடிப்படையை கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, தியாகமாக அவர் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து செய்ததுனால இன்றைக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவது இல்லாமல் இன்றைக்கு சாட்சியாக கடவுள் வச்சிருக்கிறார். இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், ஒரு தியாகத்தில் வருகிறது தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம். ஆனால் தியாகத்தின் வழியாகத்தான் கடவுள் இன்றைக்கு உங்களை எல்லாரையும் அவருடைய அன்பை ருசிக்கும்படி செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய தியாகத்தை நாம் நினைவு கூறும் பொழுது இன்றைக்கி உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும். ஆகினால் கெட்டுப்போனதை அவர் ரட்சிக்க வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோமே. அவர் கெட்டுப்போனது என்று சொன்னால் பழைய நிலைமைக்கு நாம் திரும்பணுமே. அப்போ அந்த பழைய நிலைக்கு நாம் திரும்புவது அல்லது பாவமற்ற அந்த நிலைக்கு திரும்புவது இது சாத்தியமா என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம், கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் இல்லையா? கடவுள் அப்படி தூக்கி போடுறாரா அப்படின்னா நம்மளெல்லாம் தூக்கி போட்டிருக்கணும். ஆனால் கடவுள் தூக்கி போடல. என்ன பண்ணுறாருன்னா, கெட்டு போனதை தேடி வர்றார். ஆமென், அல்லேலூயா. காணாமல் போனதை தேடினவர் கெட்டு போனதையும் தேடுகிறார். அதனால் காணாமல் போனதையும் கெட்டு போனதுமாகிய நம்மை ஆண்டவர் தேடி வந்ததுனால நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன என்பதை நம்ம புரியணும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சற்று நிதானிக்க முடியும் என்று சொன்னால், கடவுளுடைய தியாகம் என்பது எப்படி வெளிப்படுகிறது. ஒரு சகோதரன் எங்களோடு கூட கிராம ஊழியத்துக்கு வருவார். அவர் ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு வரும்போது, கிராம ஊழியத்தில் நான் ஒரு நாள் சொன்னேன், தம்பி நீங்கள் ஒரு ஆட்சி ஒரு 2-3 மாதமாக வந்துட்டார். நான் சொன்னேன், நாங்கள்லாம் சாட்சி சொல்கிறோம், இல்லை பிரசங்கம் பண்ணுறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வெறும் டாக்ஸ் மட்டும் கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார், அவ்வளோதான் அந்த வாலிபா தம்பி. அப்போ நான் சொன்னேன்,
சும்மா பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்படி பேசும்போது நான் சொன்னேன், இன்றைக்கி நீ சாட்சி சொல்லணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் சொன்னான், அண்ணா வேணாண்ணா அப்படின்னா. இல்லை 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 பரவாயில்ல, உனக்கு என்ன முடியுதோ வாயில் ஒரு 2 வார்த்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, நடத்துகிற லீடர்கிட்ட இந்த பாருங்கள் இன்றைக்கி இந்த சுரேஷ் சொல்லுவான் அப்படி சொல்லி நான் என்ன பண்ணேன், என்கிட்ட கொடுத்த மைக் அவங்ககிட்ட கொடுத்து நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு மைக்கு வாங்கினோடனே, மைக்கை கையில் வாங்கினோடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் அழ ஆரம்பித்தது அவனுக்கு உடனே சொல்ல வாயில் வரல. அழுது அப்புறமா சொல்ல ஆரம்பித்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொன்னான், நான் ஒரு சுடுகாட்டில் சாக கிடந்தேன். அப்படி நான் அந்த சுடுகாட்டிலேருந்து சாவுறேன். நான் மரித்து போயிட்டேன். நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆழமான ஒரு இருளான ஒரு இடத்துக்கு நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அது ஒரு எண்ட்லெஸ்ஸாக இருக்குது. அது போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ எனக்கு ஒரு தோன்றுறது என்னென்னா, பலமுறை என்னை சந்தித்து என்னிடத்துல அன்பு சொல்லி என்னை வாங்க ஆண்டவரை தேடுங்க அப்படி சொல்லி என்னை கூப்பிட்ருக்காங்க. ஆண்டவரை நேசிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது இயேசுவை பற்றி எனக்கு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தவர். அவர் உன்னுடைய பாவங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிவேர் இருந்தாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், வெண்பஞ்சல் வெண்மையாக நான் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் கூப்பிடாத அவரை அப்போது நான் கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்ட உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், ஏதோ ஒரு வல்லமை, ஒரு கை என்னை தூக்கிட்டு வந்து வெளியில் போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பிழைத்து கொண்டேன். நான் எழுந்து பார்க்குறேன், நான் திருப்பி இப்போ உயிரோடு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. நான் அண்டையோடு என்ன பண்ணிட்டேன், என்னோட கஞ்சாவா அந்த புகைக்கிற அந்த பழக்கத்தை விட்டு, என்னோடு இருந்தவங்க யாருமே அன்றைக்கு நான் மறுத்து போனேன் என்று சொல்லி தெரிஞ்சு ஒவ்வொருத்தராக போயிட்டானுங்க. ஆனால் நான் ஒருத்தன் தான் இருந்தேன். நம்ம சாவ போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் கைவிட்டு போயிட்டானுங்க, கஞ்சா கொடுத்தவனுங்கெல்லாம். இப்போ நான் சாவ போகிறது, நான் தனிமையில் தான் இப்போ சாவுறேன். இப்போ கடவுள் என்னை மீட்டெடுத்தார் என்கிற இந்த செய்தியை நான் சொல்வதற்காக நான் இத்தனை மாதமாக வந்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கு நான் இதுதான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி இந்த தம்பி இந்த சாட்சியை சொன்னார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் கூட மனம் திரும்ப முடியுமா? 10ஆம் கிளாஸ் படித்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்குள்ளே அடுத்து மேற்கொண்டு படித்து காலேஜுக்கு போக வேண்டிய ஒரு வயசில் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பாவத்துக்குள்ளாகின ஒரு மனிதன் கடவுள் நேசிப்பாரா? இன்னைக்கு கடவுள்கிட்ட வரலையே தவிர, வருகிறவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். அந்த சகோதரன் அப்படிதான் சொன்னார். எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு. அது வரைக்கும் அவருடைய சாட்சி யாருக்கும் தெரியாது. அப்படி அவர் சொன்ன உடனே தான் என்ன சொன்னால், அவங்க அப்பா தான் வந்துகிட்டு இருக்கிறார். அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் பேக்ரவுண்டெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவங்களுக்கு வருகிற வருமானத்தை எப்படி செலவழிக்கிறது தெரியாது. அவங்களுக்கு அப்படி ஒரு படிப்பினை இல்லை. அந்த சகோதரனை விசாரிக்கும் போது அப்படி சொன்னாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், ஒரு மனிதன் எப்படி தீர்ப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கி கொருக்குப்பேட்டையில் நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்றைக்கி விசாரித்தேன், எப்படி இருக்காங்க பிள்ளைங்கன்னு. பொண்ணு ஜெர்மனியில் படிச்சுன்னு தான். என்னடா எப்படிதான் இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். அண்ணா பொண்ணு ஜெர்மனியில் படிக்குதுண்ணா அப்படின்னா. இன்னைக்கு கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு யார் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு தேவகுமாரனாக வந்தவர். அவர் ரத்தத்தை சிந்தி என்ன செய்துட்டார்னா, நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்து
தியாகத்தின் தலைவராக, அவர் தியாக ரூபனாக, தியாகத்தினுடைய தலைவராக அவர் காணப்படுகிறார். அதனால் உங்களை என்னையும் அந்த தியாகத்துக்கு வழிகாட்ட சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, தியாகத்துக்கு நாம் எல்லாரும் அந்த தியாகத்துக்கு முன்னிற்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த தியாகத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தியாகத்தின் தலைவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது ஒரு பெரிய ஒரு சாதனையை நம்ம பார்க்க முடியும் என்பது தான் இங்கே சத்தியம். 1 தீமோத்தேயு 5:8 வாசிக்கும்போது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போது விசாரிப்பது, யாரை விசாரிக்க சொல்கிறாரு? எல்லாரையும் போய் விசாரின்னு இங்கே சொல்லலை. இங்கே சொல்லும்போது, தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, ஒரு சபையை அவங்க சரியாக வழி நடத்தணும். ஏன்னா சபைக்கு மூப்பராக இருக்கிறாரு, வழி நடத்த வேண்டியிருக்கு, சபை போதகராக. ஆனால் சபைக்கு ஒரு வேலையை என்ன கொடுக்குறாருன்னு சொன்னால், தன் சொந்த ஜனங்கள் விசேஷமாக தன்னுடைய வீட்டார் இவர்களை விசாரியாமற் போனால், அவன் யாருன்னா விசுவாசத்தை விட்டு மறுதலிச்சிட்டுவன். ஆமென், அல்லேலூயா. அவன் அவிசுவாசியோட கெட்டவனாக போயிடுறான் அப்படின்றார். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்டவங்களை கூட கடவுள் தள்ளுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு கூட கடவுள் என்ன செய்கிறாருன்னா சில வாய்ப்புகளை கடவுள் வச்சிருக்கிறார். ஆனால் சில பேருக்கு அந்த அடிப்படை தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம்னா மனைவியும் பிள்ளைகளையும் விசாரிக்கணும், ஆனால் அவருடைய தேவைகளை சந்திக்கணும், ஆனால் தன்னாலானது அவங்களுக்கு செய்யணும். ஏன்னா கொடுப்பதற்காகத்தான் கடவுள்லேருந்து நம்மளை வைத்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு ஆண்களுக்கு அது தெரியலன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெண்கள் அதை செஞ்சிட்ருக்கிறாங்க, ஆனால் ஆண்கள் அதை செய்கிறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இருக்க வேலை என்னென்னா படுத்து தூங்கணும், என்ன பண்ணணும், எழுந்து போகணும், வேலை செஞ்சோன்னா காசு வாங்கணும், நல்லா குடிக்கணும், இதுக்கு தான் பொழுகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க பொழுகுது. அப்படி தான் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் ஆவடியில் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது அவனுடைய மனைவி உள்ள ஆராதனையில் இருந்தாங்க. ஆனால் இவர் என்னன்னா அவனுடைய மனைவி பேரை சொல்லி அங்கே உடனே அவங்க கூப்பிடுறாரு. அவங்களும் சொன்னாங்க, இந்த ஜனங்க இருக்கிறாங்க, அப்புறம் அடித்து போட்டுருவாங்க, அதனால் கொஞ்சம் பேசாத இரு, இப்போ முடிஞ்ச உடனே வருவாங்க, கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லி கை காலை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் முன்னாடி உட்கார்ந்தார். அப்புறம் ஒரு வழியாக கத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி கும்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் ஆச்சு. அப்புறம் ஆராதனை முடிஞ்சிச்சு. ஆராதனை முடிஞ்ச உடனே ஒருத்தராக எல்லோரும் கை கொடுத்துட்டு எல்லோரும் போக ஆரம்பித்தாங்க. நான் பெரும்பாலும் முடித்த உடனே எல்லார்ட்டையும் அப்படி விசாரித்து தான் வருவேன். முடித்த உடனே இந்த சகோதரனும் பின்னாடி அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி எல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி சொல்லி பார்த்த உடனே யாரும் தெரியாது. நான் சும்மா விசாரித்தேன், யார் பிரதர் நீங்கள் ஒன்று. உடனே அவர் சொன்னார், இல்லை நான் என் மனைவி எங்கள் சபைக்கு வர்றாங்க, நான் வரமாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு தீர்மானத்தோடு வந்தேன். ஆனால் நான் ரொம்ப பெரிய பாவி. நான் இங்கேருந்து நான் வீட்டுக்கு போனேன்னா நான் கெட்டு போயிடுவேன். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாரு. ஆளை சர்ச்செல்லாம் பூட்டுற நேரம் வருது. அங்கே இருக்கிறாங்க இன்னும் ஒரு 2-3 சகோதரர்கள். அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் இங்கேயே இருப்பேன் ஐயா, எனக்கு நீங்கள் ஐயாகிட்ட சொல்லி என்ன செய்யுங்க, நான் இங்கேயே இருக்கிறதுக்கு இங்கேருந்து இருக்க வேலையை நான் செய்கிறேன், ஆனால் இங்கேருந்து என்னை அனுப்பாதீங்க அப்படி சொல்லி அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லிச்சாருன்னா, என் மனை ஏன்னா அவர் வாடை அடிக்குது, அவர் மேலே குடிக்காரராக இருக்கிறாரு, குடிச்சிருக்கிறாரு, அந்த வாடை அடிக்குது. அதனால் சொன்னேன், நல்லா குடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாம், நான் குடிச்சிட்டு தான் வந்தேன், ஆனால்
பராக்கிரமசாலி முதலாய் மனங்கசந்து அலறுவான் என்கிற வசனம் அன்னைக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த மனுஷன் கதறி கதறி அழுது அவர் சட்டைக்குள்ளேருந்து ஒரு பாட்டில் எடுத்தார், காட்டினார் எனக்கு. இது பாருங்கள், குடிச்சிட்டு இந்த பாட்டிலை உடச்சி குத்திட்டு மனைவி குத்திட்டு சாவணும்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது அதை கொடுத்த உடனே அப்புறம் நான் அது வரைக்கும் அவர்கிட்ட பேசியிருந்தோம். அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சொன்னேன், சரிப்பா உனக்கு இவ்வளோ தூரம் நீ சொல்லிட்ட அப்படி சொன்ன பிறகு தான் இப்படி சொல்லவும் நான் உடனே பாஸ்டர்கிட்ட சரி இப்படி விட்டுட்டு போகலான்னு கிளம்புனாலும் இவர் விடுற மாதிரி இல்லை என்ன சொல்கிறார். அதனால் நான் சொன்னேன், சரி பாஸ்டர்கிட்ட பார்த்து இந்த அந்த சகோதரியுடைய பேரையும் சொல்லி அவருடைய கணவர் இது மாதிரி சொல்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு தெரியும். ஏன்னா அதனால் அவர் சொன்னார், அப்படியா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தார். அப்போ நான் சொன்னேன், அவர் மனம் திரும்பி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் வீட்டுக்கே போக மாட்டேன்றாரு, சர்ச்சிலே இருக்கிறேன்றாரு, ஏதாவது வேலை செய்கிறேன்றாரு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி. அப்புறம் நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வேகத்தில் நீங்கள் வேணான்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போயிடுறேன்ட்டு அப்படி சொல்லி சொன்ன உடனே பாஸ்டர் சொன்னார், இல்லை இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு என்ன அவர் பேர் தாமஸ், எங்கள் பாஸ்டர் பேரும் தாமஸ் தான். பாஸ்டர் பேரை வச்சுன்னுக்கிற நீ அதனால் ஒழுங்காயிருன்னு கடவுள் கிருபையால் அங்கேயே சர்ச்சில் இருக்கிற பாய் எடுத்து எல்லாத்தையும் வேலைலாம் செஞ்சு அந்த இடத்துல பல ஆண்டுகள். ஒரு நாள் நான் பார்க்கும்போது போகும்போதெல்லாம் சண்டே போனோன்னா நான் முடிச்சிட்டு போது பார்த்தா சோதனை பண்ணுவாப்புல. அப்போ நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்கீங்கன்னு. இல்லை நான் வாரத்தில் ஒரு நாள் ஐயா சொல்லுவார், அப்போது நான் வீட்டுக்கு போவேன், மற்ற நாள்லாம் போகிறது கிடையாது, சர்ச்சில் இருக்க வேலையை கரெக்டாக பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. நல்லா இருக்கிறேன் ஐயா, ஆனால் பைபிள் படிக்க தான் என் நேரம் இல்லைன்னு. அப்படியா, சரி பைபிள் படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்க சொல்லலாம், நான் சொல்கிறேன் பாஸ்டர்கிட்ட அப்படின்னு. இல்லையா, காலையில் 3:30 மணிக்கு எழும்புகிறோம், நைட்டு 11:30 மணி வரைக்கும் வேலை இருக்குது, அதனால் வேலையை நிறுத்த முடியாது, வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அது கஷ்டமான வேலை தான், நான் கடவுளுக்காக செய்கிறேன்யா. ஏன்னா நான் செத்து போயிருக்க வேண்டிய நான் ஜீவனோடு இருக்கிறேனே, அதனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும்ல, ஆனால் செஞ்சிட்ருக்கிறேன். அப்படி 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அங்கே கூடும்போது ஜபத்திலெல்லாம் பங்கெடுக்கும்போது எல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஜபத்தில் உட்காரணும். ஒரு நாள் நாங்களாம் இருக்கும்போது என்ன சொன்னேன், பிரதர் இன்றைக்கி நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லணும். உடனே அவர், ஐயா என்னையா அப்படி சொல்லிட்டீங்கன்னு, இன்றைக்கி நீங்கள் தான் பேசணும் அப்படி சொல்லணும். உடனே அவர் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தார். ஜபத்தில் இருந்தவங்களாம் முடிச்ச உடனே, பிரதர் என்ன இவ்வளோ அருமையாக பேசுனீங்க நீங்கள் அப்படின்னாங்க. ஸ்கூலுக்கு போகலையா? எங்கே போல? ஸ்கூலுக்கு போகல. ஆனால் இன்றைக்கி என்ன செய்தார்னா, ஆண்டவருடைய நிலைமையை கடவுள் மாற்றினது இல்லாமல் அவர் ஒரு 4 சபைகளை கட்டி எழுப்பி ஒரு நாள் சொன்னார், ஐயா நான் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும் நான் விரும்புகிறேன் ஐயா, நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கன்னாரு. ஏன்னா நீங்கள் தான் முதல்ல சொல்லி வேலைக்கு விட்டீங்க, ஆனால் இப்போ நான் ஊழியத்துக்கு போகணுன்னு நான் விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உடனே பாஸ்டர்கிட்ட போய், இந்த தாமஸ் இது மாதிரி சொல்கிறார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியா சரி நம்ம ஒரு இடம் தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்த சொன்னோடனே, மூடப்பாக்கத்தில் நீ போய் ஊழியம் பண்ணு அப்படி சொன்னான். மூடப்பாக்கத்தில் போய் சபையை அவன் சொல்லி பாஸ்டர் அனுப்பிவிட்டு நாங்களும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? சோத்திரம். சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக இந்த கோவிட் டைமில் இறந்துட்டார். 4 கிளை சபைகள் கடவுள் தந்து ஊழியத்தை கட்டி எழுப்பி அவர் ஆண்டோட சமூகத்துக்கு போயிட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ஜனங்களை நடத்த தெரியாதவன் எப்படி சபை நடத்துவான் என்று கேட்குறார். தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபையை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. குடும்ப காரியங்களை விசாரிக்காதவங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சொந்த ஜனங்களை அந்த அன்பினாலும் நேசித்ததுனாலும் மற்றவர்கள் கொடுக்கறதான அந்த சுவாபம் இருக்கிறதுனாலும் என்ன செய்கிறாருன்னா, கடவுள் அவங்கள கீழே வைக்கவே இல்லை.
ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுறாருன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கடவுள் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தாருங்கிற இந்த செய்தியை நாம் உணரும் போது கடவுள் உங்களுக்கு எனக்கும் எதை கொடுக்குறாரு? ஆண்டவர் தன்னையே கொடுத்துட்டார். மற்றதெல்லாம் கொடுப்பாங்க இருப்பாரா? பவுல் சொல்லும் என்ன சொல்றாரு? தன்னையே தந்தவர் மற்ற எல்லாதிருப்பதை மற்றவை கொடுக்காதிருப்பது எப்படி? அப்போ தன்னையே கொடுத்தவர் மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? அவ்வளோ பெருசே கொடுத்துட்டு இது சின்னதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயமா? இதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். அவரால் உங்களுக்கு நிறைவாக்க முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவர்கிட்ட வந்தான். அவன் வந்தவொடனே என்ன சொன்னான் தெரியுமா? நல்ல போதகரே அப்படின்னு சொன்னான். ஆனால் இயேசுநாதர் போதகர்னு எனக்கு தெரியும். அவன் நிறைய பிரசங்களை கேட்டவன், அவன் கரெக்டாக ஒழுக்கமாக வாழ்கிறவன். ஆனால் நல்ல போதகரேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்வி கேட்குறான், நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. உனக்கு என்னம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க? கற்பனைகளை கைக்குள். அப்போ கற்பனைகளை நான் என் சிறு வயது முதலே இதெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் செய்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் என்னிடத்தில் ஏதாவது குறை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது. என்ன குறை அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா, நித்திய ஜீவனுக்குள்ளே நீ பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வரல. அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். ஆமென், அல்லேலூயா. அதனால் அவன் கட்டளைகள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறான், கற்பனைகள்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கிறான். ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னா, கடவுளுக்காக தன்னை தியாகமாக கொடுக்க அவனால் முடியாது. ஏன்னா அவனுடைய உலக பிரகாரமான சொத்து ஆசை அது என்ன பண்ணுதுன்னா அவனை தடை செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இதை விட்டா என் பின்னாடி வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை விடுறதுக்கு அவனால் முடியல. ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் நிதானிக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது உண்மை என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டியபடி கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அதை திரும்ப கொடுப்பாராம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சாதாரணமாக கொடுக்க மாட்டாராம், அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், ஆண்டருக்காக பாடுபட்டவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் அப்படி தான் மணிமுடியாக அவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம கொடுப்பது என்பதில் என்ன பண்ணக்கூடாதான்? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், நான் முடிக்கிறேன். இங்கே வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:6 வாசிங்க. சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவர் உயிரோடு இருக்கும்போதே செத்து போனவள். சுகபோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் நமக்கு கிடைச்சது மற்றவங்களுக்கு கிடைக்கல, இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் சுகபோகமாக வாழறதுக்கு என்ன நம்ம வாழ முடியுமோ வாழணும். ஏன்னா ஆண்டவர் அதுக்கும் என்ன சொன்னார்? ஒரு பணக்காரன் தான், எனக்கு ஏராளமாக விளைஞ்சுது, அதனால் இன்றைக்கி ஏராளமாக விளைஞ்சிருக்குதே, ஆனால் நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கி நைட்டு செத்து போனீங்கன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடைய இதாகுன்னு கேட்டார். இப்படி இந்த உண்மையை தெரியாமல் இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைச்சது எல்லாமே தனக்கு தான் அப்படி நினைக்கிற ஒரு மனப்பான்மை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே தனக்கு தான் என்று சொல்லி கடவுள் எல்லாருக்கும் தான் வச்சிருக்கிறார். ஆனால் தனக்கு மட்டும்தான் கிடைச்சது, தனக்கு தான். கிடைக்காத வரைக்கும் இல்லை, கிடைச்சிச்சா அவ்வளோதான், இனிமேல் நம்ம என்ன பண்ண முடியாது, யாருக்கு அதை கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி உரிமை பாராட்டுகிற ஒரு எண்ணம். ஆனால் சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் இப்படி வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, கொடுக்கறதுல என்ன செய்ய மாட்டாங்க, கடவுள் விரும்புகிறது போல் நாம் கொடுப்போம், ஆனால் நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம். ஆண்டவர் அப்படி அளவு வச்சுருக்கிறார். ஆனால் அவர் விற்கிறது இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கை ரொம்ப கொஞ்சம் தாராளமாக என்ன செய்யுது, கிள்ளி கொடுக்குறவர் இல்லை, அள்ளி கொடுக்குறாராம்.
ஆமென், அல்லேலூயா. அவர் அள்ளி கொடுத்துட்றாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கிள்ளி கொடுக்குறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோம். அதனால் இந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா, ஏன் இவங்களை இப்படி செய்யணும்? தனக்கே பத்தாது. சுகபோகமாக வாழ்கிறவங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்துமா? ஒரு HCLன்னு ஒரு ஓனருங்க, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு இதெல்லாம் வடநாட்டில் இருக்கிறாரு, ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நான் வருஷம் வந்து ஒரு சேனலில் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நிதி கொடுக்குறாங்க, ஏழைகளுக்காக நிதியாக கொடுக்குறாங்க. அவர் பார்த்திங்கன்னா 500 கோடி கொடுத்துருந்தார். அது மாதிரி இப்போ ஒரு 10 மடங்கு 11 மடங்கு 12 மடங்கு பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க இந்தியாவில். அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் இவர் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. இவர் 5000 கோடி 500 கோடி கொடுத்துருக்கிறாரு. 5000 கோடி கொடுக்கறதுக்குள்ள நாள்லாம் இருக்குது, அவங்களாம் திறக்கவே இல்லை. ஆனால் இவர் போன வருஷம் எவ்வளோ கொடுத்தா, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ கொடுத்தாரு அப்படிலாம் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறான். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 450 கோடி 350 கோடி 250 கோடி இப்படிலாம் போட்டுக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு நான் அந்த சைடு அடையார் போயிருந்தேன். போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு உள்ளே வந்து அந்த அடையாருக்குள்ளே ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்கூல் தான். அதில் பெரிய ஸ்கூல் கட்டியிருக்கிறாரு அவர் பிள்ளைங்க அந்த படிக்கிறதுலாம். அது மாதிரி அவருடைய காலேஜ் நடத்துகிறாங்க. எல்லாம் மெரிட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ, எல்லாம் மெரிட், ஒன்லி மெரிட் பேசிஸ், அவ்வளோதான். யார் என்னன்னா அதெல்லாம் தேவையே கிடையாது. எல்லாம் மெரிட்டில் கரெக்டாக வர்றாங்க, அத்தனை பேருக்கும் எல்லாம் ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஏழைகளுக்கு மெரிட்டில் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நான் நினச்சேன், இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் அந்த மனப்பான்மை வருது? கொடுக்கறது, ஆனால் கொடுத்தா இன்றைக்கி எவ்வளோ நான் முதல் பணக்காரன் ஆகிட்டேன்னா அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஆனால் இவ்வளோ பணம் கடவுளை கொடுத்தாரு, இதை நான் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்கிறேன், அது வந்து இல்லாதவங்களுக்கு இப்போ எப்படி சேர்ந்துருக்குது, இதுதான் கடவுள் கணக்கு பார்ப்பார். அதனால் கடவுள் நம்ம கையில் கொடுக்கறத ஒன்றுக்கும் அவர் நன்ற கணக்கு பார்க்குறாராம். அப்போ சுகபோகமாக வாழ்கிறவர்களுக்கு பத்துமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி செலவு வந்து பெரிய செலவு இருக்குது, சின்ன செலவு இருக்குது, சாப்பிட்றதுலேயும் வித்தியாசங்கள் இருக்குது. அதில் எப்படி சாப்பிடலாம், எந்த ஹோட்டலில் போனால் என்ன செலவாகலாம் நமக்கு தெரியும் தான். அது சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியலன்னா கூட. அப்போ எப்படி நம்ம செலவிடுறோம், எப்படி ஒரு குடும்பம் நடக்குது, அப்போ ஏழைகளுக்கு எவ்வளோ கிடைக்குது, அவங்க வாழ்க்கை எதில் ஓட்டுறாங்க. இவங்க வந்து 100 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒருத்தன் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணுவான். 100 பேர் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு ஆளுக்கு செலவு பண்ணுவான். இன்றைக்கி இருக்க இப்போ நம்ம தேசத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் சாப்பிட்டு வந்து சட்டை போட்டால் கூட அவ்வளோ காசு செலவு வராது. எல்லாருமே சட்டை வாங்கி உங்கள் ட்ரெஸ் எல்லாருக்கும் வாங்கினா கூட என்ன வருது, அந்த ரேட்டு வராது. ஆனால் ஒருத்தர் மட்டும் வாங்கி போடுறாரு அவர் கோட்டுக்கு. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அப்போ கொடுக்கறத பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி அந்த தியாகம்னு ஒன்று இல்லைன்னா நிச்சயமாக அந்த இடத்துல என்ன இருக்காது, ஒரு ஆர்டர் இருக்காது, ஒரு முறைகேடு, ஒரு ஒழுங்கினம் தான் இருக்கும். ஆனால் அந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் சுகபோகம், அதில் லேவிஷ்னஸ், தேவைக்கு மிஞ்சி, ஆனால் அது அளவுக்கு மிஞ்சி போகிறது, எல்லாருக்கும் இருக்கிறது போதுமானது. நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஆனால் விலைகளை சில பேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ விலை இருக்கணும், அது இதை விட பெருசாக இருக்கணும், அவங்களோட ஜாஸ்தியாக நான் போடணும், எல்லாத்துலேயும் வந்து இப்படி தான் நான் இருக்கணும், நான் இப்படி தான் அப்படின்லாம் பேசுகிற அந்த இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கொடுக்கறத தடை செய்து விடும். உன்னால் என்ன பண்ண முடியாது, கொடுக்கணும்னு நீ நினச்சின்னு தான் இருப்ப, கொடுத்துட்டே இருக்க மாட்டேன். கொடுக்கணும்னு நினைக்கிற, இப்போ நினச்சினே இருந்து இருக்கும்போது கொடுக்கல, அதுக்கப்புறம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது உனக்கு அப்போவே கொடுத்துருக்கல, இப்போ கொடுக்க போகிறதில்ல. அப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் அநேகருக்கு வாய்ப்பு கிடைச்சும் கொடுக்க முடியாமல் போயிடுறாங்க. அதனால் அதிலிருந்து நாம் தப்புவதற்காகத்தான் ஆண்டோடைய வார்த்தை இப்படி எழுதியிருக்கு. அதனால் யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா 2:15-17 சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் மனிதன் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியில்லாதிருந்தால் தன்னில் தானே
செத்ததாக இருக்கும். ஆமென். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மனம் திரும்பவே மாட்டாங்க. அது ஒழுங்கினத்தை அவங்க அதுதான் தங்களுக்கு ஒரு ஆதாயமாக வச்சுட்டுருக்குறாங்க, ஆயுதமாக வச்சுன்னுக்கிறாங்க. அவங்க என்ன தான் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நல்லா தெரியும், இன்றைக்கி இந்த 200 எடுத்துகிட்டு போனால் வீட்டில் நல்ல சாப்பாடு வாங்கி போய் கொடுத்து பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட்லான்னு. ஆனால் என்ன செய்கிறான்? அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடப்பான். அது சுகபோகம், செல்ஃபிஷ்னஸ், அடுத்தவங்களை பற்றி கவலை இல்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நான் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். என்னால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி இருக்கணும், கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணால் வீண் செலவெல்லாம் போயிடும். ஆனால் இன்றைக்கி நிறைய நம்ம வெத்தலை பார்க்க போட்டவங்க, குடித்தவங்க, இவங்கெல்லாம் மனம் திரும்பி வந்த பிறகு அவங்களுடைய பணங்கள் எல்லாம் இந்த வீண் செலவெல்லாம் போயிடுச்சு. ஒரு சகோதரன் அப்படி தான் சாட்சி சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வீண் செலவுக்கு நான் மாதத்துக்கு என்ன பண்ணியிருந்தேன், 3000 செலவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அந்த காசு 3000 மிச்சமாக இருக்குது. என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுறேன், நல்ல இடத்துல படிக்க வைக்கிறேன், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் ஒழுங்காக கடவுளுடைய காரியங்கள் வந்தால் எல்லாரும் முன்னாடி உதவி செய்ய முடியுது. ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கொடுத்துட்டு போகிறேன், எல்லாம் செய்ய முடியுது. இதை நான் சொல்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. இப்போ அது கணக்கு போட்டால் 30,000 இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்மளை என்ன செய்யறதுக்கு, நம்முடைய செலவுகளை குறைக்க வேண்டியிருக்கு. அதில் கடவுள் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் போய் சேருவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சில காரியங்களை நம்ம தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் கொடுக்கறதுல வருகிற சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி கொடுத்து பாருங்களேன். பவுல் சொல்கிறாரு, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம்னு சொல்லி. ஏன்னா பவுல் கொடுத்து அவர் பழகினவர். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கொடுத்துட்டே இருங்கன்றார். ஏன்னா அது பாக்கியங்க, கொடுக்கறதுல தான் சந்தோஷம் வரணும். ஆனால் இன்றைக்கி பெரிய சந்தோஷம் எங்கள் இதில் வருதுன்னா கொடுக்கறதுல வருகிறது. அதனால் ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படியாக ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தும்படி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கிருபை ஆண்டவரே, கிருபை 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 கிருபை. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம் 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 ஜெயமெடுக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆ கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். இந்த கிருபை நம்மை நிலை நிற்க பண்ணுகிறது. அன்பு விளக்கும் தான் பரிசுத்த பிதாவே, தாசி விழுந்த கத்தாவை நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவரே, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். இந்த வார்த்தையை அன்று நாங்கள் இந்த காலை வேளையில் நீர் உம்மையே எங்களுக்காக கொடுத்து விட்டீர். ஆகினால் இந்த உலகத்தில் உம்மிடத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றிருக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதனுடைய அன்பை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த, நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் செய்தது போல நாங்கள் கர்த்தாவே, நிலத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், எழுந்து நட என்று சொல்லி விசுவாசத்தை கொடுத்து அதை தொடர்ந்து வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளும் செய்து இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் உயர்ந்திருக்கும்படியாக இன்றைக்கு பேசப்படுகிறார்கள். அப்படியாக இன்றைக்கு நாங்களும்
ஆண்டவரே, எங்கள் சமுதாயம் பேசத்தக்கதாக, சபை பேசத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கொடுத்து முதலாவது நாங்கள் உண்மையை கர்த்தாவை கொடுக்கும்படியாக. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரியான பாதை தெரியவில்லை. ஆண்டவர்களுக்கு உண்மை நாங்கள் விசுவாசத்தை நாங்கள் விதைத்து இந்த விசுவாசத்தின் வழி அவர்களுக்கு ஆண்டகத்தை ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்கு உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்வதும் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் அவர்கள் சந்திக்கிறதான கஷ்டங்கள், வாழ்க்கை போராட்டங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனையும் நீர் கட்டளையிடும்படி, பாவத்திலிருந்து வருகிற விடுதலையை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியான இறங்கினார் என்ற வசனத்தின்படி இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். எடுத்து பயன்படுத்தும். நமக்காக பிரகாசிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுநாமத்தை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராசு கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தருடைய நினைக்கும் பராமரிப்பு இன்னும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.